Hi guys, நம்ம CCTV ட்ரைனிங் கோர்ஸ் செய்யறதுக்கு முன்னாடி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து frequently asked questions, அதாவது FAQ கொஸ்டின்ஸ்க்கு நான் இப்போ ஆன்சர்ஸ் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்ன நம்ம ஸ்டூடெண்ட் கேட்பாங்கன்னா, வாட் வில் யூ டீச் இன் 3 days, அதாவது இந்த 3 நாள் கிளாஸ்ல என்னென்ன டீச் பண்ணுவீங்கன்னு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா டே 1 வந்து அனலாக் ஹை டெஃபினேஷன் CCTV கேமரா, டே 2 வந்து IP CCTV கேமரா, டே 3 வந்து வைஃபை CCTV கேமரா, எக்ஸ்டெண்டர்ஸ், சிம் ரவுட்டர்ஸ் இதை பத்தி சொல்லி கொடுப்போம். அது போக இந்த CCTV கேமரா பிசினஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், இதுக்கு என்னென்ன ரெஜிஸ்ட்ரேஷன் வேணும், உங்களுக்கு என்ன பிரைஸ் வரும், கஸ்டமருக்கு என்ன பிரைஸுக்கு நீங்க செல் பண்ணணும், இதோட பிரைஸ் லிஸ்ட், நீங்க ஹோல்சேல் எங்க பர்ச்சேஸ் பண்ணலாம்னு ஹோல் இது உங்களுக்கு நம்ம சொல்லி கொடுப்போம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம CCTV கேமரால எப்படி இன்ஸ்டலேஷன் பண்ணணும், இன்கேஸ் வந்து எப்படின்னா இது மாதிரி ஒரு கேமரா டிவியா இருக்குன்னா இது எப்படி கனெக்ஷன்ஸ் கொடுக்கணும், வாங்கணும், இதுதான் இன்ஸ்டலேஷன் ப்ராசஸ், இது சொல்லி கொடுப்போம். நம்ம கான்ஃபிகரேஷன், இப்போ இந்த டிவிஆரை ஜஸ்ட் அப்படியே பிளக் பண்ண உடனே வேவ் வராது, அதுக்கு நம்ம கான்ஃபிகரேஷன் பண்ணணும். இந்த கான்ஃபிகரேஷன் எப்படி பண்ணணும் சொல்லி கொடுப்போம். அப்புறமா ட்ரபிள் ஷூட்டிங், இப்போ நீங்க இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க, கொஞ்ச நாள் கழிச்சு கஸ்டமர் வீட்டில் ஒரு இஷ்யூ வருதுன்னா அது பேர் ட்ரபிள் ஷூட்டிங் சொல்லுவோம். அந்த ட்ரபிள் ஷூட்டிங்க்கு நம்ம எப்படி அதை ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு எப்படி சொல்யூஷன் கொடுக்க முடியும்னு சொல்லுவோம். அப்புறமா சர்வீசிங், இன்கேஸ் ஏதாவது ஒரு ஃபால்ட்னு கஸ்டமர் சொன்னாங்கன்னா அந்த சர்வீஸ் கால், இதை பேர் தான் நம்ம சர்வீஸ் கால் சொல்லுவோம். அந்த சர்வீஸ் கால் கஸ்டமர் வீட்டில் போய் எப்படி அட்டென்ட் பண்ணணும், இது மாதிரி 4 டிவிஷன் தான் ஓவரால் CCTV கேமரால இருக்கும். இது எல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம். இன்ஸ்டலேஷன், கான்ஃபிகரேஷன், ட்ரபிள் ஷூட்டிங், சர்வீசிங். அது போக உங்களுக்கு CCTV பிசினஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், இதுக்கு என்னென்ன ப்ராசஸ் இருக்கு, என்னென்ன ப்ரொசீஜர் இருக்கு, கவர்மெண்ட் ப்ராசஸ் என்ன இருக்கு, உங்களுக்கு சைட் விசிட் எப்படி பண்ணணும், இது மாதிரி A to Z எல்லா கேள்விக்கான பதிலும் நம்ம உங்களுக்கு கொடுத்துருவோம். கோர்ஸ் முடிச்சிட்ட உடனே உங்களுக்கு வந்து 60% CCTVல உங்களுக்கு நாலேஜ் வந்துடும். ஸோ பேலன்ஸ் 40% உங்களுக்கு எங்க லேக்கிங் ஆவீங்க பார்த்தீங்கன்னா ஃபீல்டு ஒர்க். நம்ம இந்த கோர்ஸ் வந்து 3 நாளுமே 100% ப்ராக்டிக்கல் கிளாஸ் ரூம் ட்ரைனிங் தான் நம்ம வந்து உங்களுக்கு கொடுப்போம். ஃபீல்டு ஒர்க்கில் நீங்கள் கொஞ்சம் லேக் ஆவீங்க. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த டேபிள் மேலே வந்து உங்களுக்கு வெறும் கேமரா, டிவிஆர், கேபிள் எல்லாமே கொடுத்தீங்க, நீங்கள் எல்லாமே கனெக்ஷன் கொடுத்து மொபைல் வியூவர் வைக்கிறது செட்டப் தான் உங்களால் எல்லாமே பண்ண முடியும். பட் ஃபீல்டில் போய் எப்படி கேபிள் லிங்க் பண்ணுறது உங்களுக்கு வந்து இதில் கவர் ஆகாது. கொஸ்டின் எங்கிட்ட எல்லாரும் கேட்குறது என்னன்னா, சார் ஃபீல்டு ஒர்க் ட்ரைனிங் கொடுப்பீங்களான்னு. சோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம 3 days கிளாஸ்ல ஃபீல்ட் ஒர்க் ட்ரைனிங் இருக்காது. ஒன்ஸ் இந்த கிளாஸ் முடிச்சிட்ட அப்புறமா நீங்க எப்ப வேணாலும் ஃபீல்ட் ஒர்க் என் கூட வரலாம். நாங்க வந்து பாத்தீங்கன்னா சென்னையில CCTV கேமரா இன்ஸ்டலேஷன், சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் எல்லா நாளுமே நம்ம வந்து பண்றோம். பப்ளிக் ஹாலிடே சண்டே தவிர்த்து மற்ற எல்லா நாளுமே எங்கிட்ட இன்ஸ்டலேஷன் சர்வீஸ் கால்ஸ் எங்களுக்கு இருக்கும். ஸோ நீங்க வந்து ஃப்ரீயா இருக்க டைம் எங்க டெக்னீஷியன் கூட நீங்க டைரக்டா சைட்டுக்கு போயிட்டு அவங்க எப்படி எப்படிலாம் இன்ஸ்டலேஷன் பண்றாங்க, சர்வீஸ் பண்றாங்க என்பது நீங்க எடுத்துக்கலாம். அது நீங்க 3 நாள் வேணா 3 நாள் எடுத்துக்கலாம், 6 நாள் வேணா 6 நாள் எடுக்கலாம், 10 நாள் வேணா 10 நாள் எடுக்கலாம். இது வந்து உங்களோட கன்வீனியன்ட் டைம்ல நீங்க நம்ம டெக்னீஷியன் கூட நீங்க வந்து போகலாம். ஸோ இது மாதிரி போனீங்கன்னா நீங்க இன்னும் ஃபீல்டு ஒர்க்ல ஸ்ட்ராங் ஆயிட்டு உங்களால இந்த CCTV கேமரா பிசினஸ் ஓனா பண்ண முடியும். ஸோ ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வெளியூர்ல இருக்கு சார், அப்ப நான் என்ன பண்ணலாம்னா, ஸோ உங்க ஊர்ல இருக்க ஒரு எலக்ட்ரிஷியன் கூட இந்த CCTV கேபிளிங் பண்றதுக்கு நீங்க வந்து கூட போகலாம். ஆர் நீங்க என்ன பண்ணலாம்னா ஒரு ஆர்டர் பிடிச்சிட்டு ஒரு எலக்ட்ரிஷியனை வச்சு நீங்க கேபிளிங் மட்டும் பண்ணிட்டு நீங்க கான்ஃபிகரேஷன் பண்ணலாம். அந்த எலக்ட்ரிஷியன் கூட ஒரு 3-4 சைட் நீங்க பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு கிளியர் ஆயிடும். இல்லாட்டி ஏதாவது ஒரு CCTV டெக்னீஷியன் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிருப்பாங்க, அவங்க கூட ஒரு ஃப்ரீலான்சர், அதாவது CCTV ஹெல்ப்பரா நீங்க ஒரு 10 சைட் 12 சைட் நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு நல்ல ட்ரைனிங் ஆயிடும். ஸோ இப்படிதான் நீங்க வந்து ஃபீல்டு ஒர்க்ல ட்ரைனிங் எடுக்கலாம். எதர் எங்க கிட்ட எடுக்கலாம், ஆர் உங்க ஊர்ல இருக்க ஃப்ரீலான்சரோ இல்லாட்டி எலக்ட்ரிஷியன் நீங்க எடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து, வாட் வில் யூ கிவ் இன் திஸ் கோர்ஸ், அதாவது டூல்ஸ், பேசிக் ஸ்டடி மெட்டீரியல் என்ன கொடுப்பீங்க எல்லாரும் கேட்பீங்க. ஸோ நம்ம 3 days CCTV ட்ரைனிங் கிளாஸ்ல நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு என்னென்ன கொடுக்கணும் பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து நாளைக்கு பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போறோம். இன்னைக்கு செட்டப் எல்லாமே ரெடியா இருக்கு. இந்த வீக்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 ஸ்டூடெண்ட் படிக்க வராங்க, அவங்களுக்கு என்னென்ன ப்ராடக்ட் இருக்குன்னு வச்சிருக்கோம். ஸோ நாங்கள் ப்ராடக்ட் என்ன கொடுப்போம்னு நம்ம டெக்னீஷியன் உங்களுக்கு காமிப்பாரு பாருங்க. ஸோ இது மாதிரி நாங்கள் வந்து கேட்டலாக் கொடுக்கணும். இது வந்து கஸ்டமரோட ப்ரைசிங் கேட்டலாக். அதுக்கப்புறமா இது வந்து சர்வீஸ் கேட்டலாக், சர்வீஸோட ப்ரைஸ் லிஸ்ட், இது எல்லாமே இதுல இருக்கும். அப்புறமா பேசிக் டூல்ஸ் ஃபுல்லாக கொடுக்குறோம். இது வந்து லேண்ட் ஜாக், பாஸ் த்ரூ லேண்ட் ஜாக்கு, இது மாதிரி ஒரு பாஸ் த்ரூ ட்ரிமிங் டூல் கொடுக்குறோம். டெஸ்டரு, இது வந்து லேண்ட் டெஸ்டரு, ஸ்க்ரூ டிரைவரு, மல்டிமீட்டர், அதுக்கப்புறமா கேபிள்ஸ், CCTV கேபிள், லேண்ட் கேபிள் அடிச்சு பிராக்டிஸ் பண்றதுக்கு கேபிள்ஸ், ஒரு கேப்பு, அதுக்கப்புறமா DC பின், இது வந்து கட்டரு, கேபிள் டெஸ்டரு, இன்சுலேஷன் டேப், 9 watts பேட்டரி, அசசரிஸ் ஃபுல்லா கொடுக்குறோம். வீடியோ பலூன், RC பின், DC பின், ஃபீமேல் பின், இது மாதிரி எல்லா அசசரிஸும் உங்களுக்கு கொடுத்துரும். அது போக அவங்களுக்கு ரைட்டிங்காக ஒரு நோட் புக் கொடுத்துரும், ஒரு பென் கொடுத்துரும். அப்புறமா இது மாதிரி ஒரு புக் கொடுக்குறோம். இந்த புக்ல வந்து அவங்களுக்கு என்ன ப்ரைஸ், ஒரு ப்ரைஸஸ் ஃபுல்லா வரும், கஸ்டமர் ப்ரைஸ் என்ன, அவங்களோட ப்ரைஸ் என்ன, இது மாதிரி லிஸ்ட் மாதிரி
ஃபுல் புக் நம்ம அடிச்சே உங்களுக்கு வந்து கையில கொடுத்துறோம். இது போக வந்து எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பிடிஎஃப் ஃபைல்ல ஒரு ஃபார்மேட் கொடுத்துறோம். நாங்க இங்க என்ன கிளாஸ் நடத்துறோமோ அது ஒரு பிடிஎஃப் ஃபைல் அவங்களுக்கு கொடுத்துறோம். அது போக ஒரு வீடியோ கோர்ஸ் நம்ம வந்து வச்சிருக்கோம். இந்த சிசிடிவி ட்ரைனிங் நம்ம இப்ப எடுக்கிறது எல்லாமே ப்ரீ ரெக்கார்டட் வீடியோ கோர்ஸ் வச்சிருப்போம். அதுவும் அவங்களுக்கு கொடுப்போம். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் நீங்க படிச்சு முடிச்சிட்டாங்கன்னா இந்த டூல்ஸ் எல்லாமே அவங்க வச்சுப்பாங்க. அவங்க எப்ப வேணாலும் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஒண்ணு ஏதாவது அவங்களுக்கு திரும்ப ஒரு ரீகால் பண்ணா அந்த வீடியோ கோர்ஸ்ல போய் அவங்க திரும்ப பார்த்தா அவங்களால திரும்ப கத்துக்க முடியும். அது போக சாஃப்ட் காப்பி பிடிஎஃப் ஃபார்மேட் கொடுக்கும். பிடிஎஃப் ஃபார்மேட்ல கூட அவங்க ஃப்ரீயா இருக்க டைம் ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணாங்கன்னா இந்த ஸ்கில்ல எப்பவுமே அவங்க ஞாபகம் வச்சிருக்க மாதிரி இருக்கும். ப்ரீ ரெக்கார்டட் ஆன்லைன் வீடியோ கோர்ஸ் வச்சிருக்கோம். அந்த ப்ரீ ரெக்கார்ட் ஆன்லைன் வீடியோ கோர்ஸோட வர்த் வந்து பாத்தீங்கன்னா 3000 rupees. அதுவும் உங்களுக்கு ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துரும். அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு ஃபுல் பிரைஸ் லிஸ்ட், இந்த பிசினஸ் எப்படி ஒர்க் அவுட் ஆகும் என்ற ஒரு புக் மாதிரி கொடுப்போம். இதுல உங்களோட பிரைஸ், கஸ்டமரோட பிரைஸ், ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ், டூல்ஸ் கிட் லிஸ்ட், இது மாதிரி A to Z சிசிடிவி கேமரா பிசினஸ்க்கு தேவையான எல்லாமே அந்த பிரைஸ் லிஸ்ட் புக்ல உங்களுக்கு இருக்கும். அதுவும் உங்களுக்கு நம்ம வந்து கொடுத்துரும். ஓவரால் பாத்தீங்கன்னா ஒரு 6500 to 7000 rupees worth உள்ள உங்களுக்கு கிட்ஸ் அண்ட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு ஃப்ரீயா கொடுத்துரும். ஸோ நெக்ஸ்ட் எல்லாரும் என்ன கேட்கணும், சார் உங்களோட கோர்ஸோட ஃபீஸ் என்ன சார்ஜ் பண்றீங்க, இதோட டியூரேஷன் என்னன்னு கேட்குறீங்க. ஸோ நம்மளோட கோர்ஸோட ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 9000 rupees தான் நம்ம வந்து சார்ஜ் பண்றோம் ஃபார் 3 days கிளாஸ். இதோட டியூரேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே நம்ம எவ்ரி மந்த் வந்து ஒரு பேட்ச் மட்டும் தான் கண்டக்ட் பண்றோம். ஒரு பேட்ச்ல 4 ஸ்டூடெண்ட் மட்டும் தான் நம்ம கிட்ட இருக்காங்க. இதெல்லாம் ப்ரீ புக்கிங் மெத்தட்ல இருக்கும். நாங்க எப்போ பேட்ச் கண்டக்ட் பண்றோமோ உங்களுக்கு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் அனுப்போம். அப்போ இன்ட்ரெஸ்டட் இருக்க ஸ்டூடெண்ட், அப்போ ஃப்ரீயா இருக்க ஸ்டூடெண்ட் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த 3 days ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே நம்ம ஏன் சூஸ் பண்ணிக்கிறோம்னா மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே சண்டே லீவா இருக்கும். அது போக ஃப்ரைடே, சாட்டர்டே மட்டும் அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி இந்த கிளாஸ் வந்து படிக்க வர முடியும். ஸோ அந்த மாதிரி கன்வீனியன்ட்டா இருக்குன்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த மாதிரி இந்த வீக்கெண்ட் பேட்ச் வந்து எடுக்கிறோம். எவ்ரி மந்த் ஒரு பேட்ச் வந்து நம்ம வந்து எடுக்கிறோம். டைமிங் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே மார்னிங் 11 o'clock நம்ம பேட்ச் ஸ்டார்ட் பண்ணும். ஈவினிங் 7:30 PM வரைக்கும் எடுப்போம். இந்த 3 நாளுமே இதுதான் நம்மளோட கோர்ஸோட டைமிங். ஆஃப்டர் கோர்ஸ் வந்து சப்போர்ட் எப்படி சார் இருக்குன்னு எல்லாரும் கேட்பாங்க. ஸோ எங்க கிட்ட எப்படி சப்போர்ட் இருக்குன்னா, உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணலாம்னா எங்களோட ஆஃபீஸ் ஹவர்ஸ்ல எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா ஒரு டெக்ஸ்ட் பண்ணலாம், இல்லாட்டி கால் பண்ணலாம், இல்லாட்டி எங்களோட ஆஃபீஸ் நம்பருக்கு நீங்க டேரக்டா கால் பண்ணி உங்களுக்கு டவுட்ஸ் என்ன இருக்குன்னு நீங்க வந்து கேட்கலாம். டவுட்ஸ் நாங்க வந்து ஆஃபீஸ் ஹவர்ஸ்ல உங்களுக்கு வந்து நம்ம வந்து கிளியர் பண்ணுவோம். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு ப்ரீ ரெக்கார்டட் வீடியோ கோர்ஸ் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ பேசிக்கா நீங்க ஃப்ரீயா இருக்க டைம் அந்த வீடியோ கோர்ஸ் நீங்க பாத்துருந்தீங்க, உங்களுக்கு டவுட்ஸ் மேக்ஸிமம் கிளியர் ஆகும். அது போக உங்களுக்கு பிடிஎஃப்ல ஸ்டடி மெட்டீரியலும் கொடுப்போம். அதுவும் நீங்க என்னன்னா ஃப்ரீயா இருக்க டைம் கோ த்ரூ பண்ணும்போது நீங்க நல்லா வந்து ட்ரெயின்ட் ஆவீங்க. இல்ல டைரக்டா நீங்க நம்ம ஸ்டோருக்கு வந்தா கூட நம்ம ஸ்டோருக்கு வந்து உங்களுக்கு என்ன டவுட் இருக்குன்னு நீங்க எங்கிட்ட கேட்டீங்கன்னா நம்ம அட்ரஸ் பண்ணுவோம். இல்ல எனக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு ஃபீல்டு ஒர்க் ஒரு நாலேஜ் வேணும்னு கேட்டீங்கன்னா நம்ம டெக்னீஷியன் டெய்லி சர்வீஸ் அண்ட் இன்ஸ்டலேஷனுக்கு போவாங்க. அவங்க கூட உங்களோட கன்வீனியன்ட் டைமுக்கு நீங்க ஒரு நாளோ 2 நாளோ உங்களுக்கு எத்தனை டேஸ் வேணுமோ நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸ் என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ இது எல்லாமே கிளியர் பண்ணிடலாம். ஸோ எங்களோட சப்போர்ட் வந்து ஆஃப்டர் கோர்ஸ் இப்படிதான் இருக்கும். இந்த கோர்ஸ் முடிச்ச உடனே சர்டிபிகேட் கொடுப்பீங்களான்னு எல்லாரும் क्वेश्चन கேட்பாங்க. இந்த சர்டிபிகேட்டோட வேலிடிட்டி எப்படி இருக்கும், இது எப்படி வேலிட் கவர்மெண்ட் ரெஜிஸ்டர்ட் சர்டிபிகேட்டா கேட்பாங்க. ஸோ நம்மளோட கோர்ஸோட சர்டிபிகேட் பேசிக்கா பார்ப்போம். இதுதான் நம்மளோட கோர்ஸோட சர்டிபிகேட். ஸோ நம்மளோட இன்ஸ்டியூட் வந்து பாத்தீங்கன்னா ISO ரெஜிஸ்டர்ட் இன்ஸ்டியூட். ஒரு சர்டிபிகேட்டும் ஒரு நம்பர் வந்து நம்ம கொடுத்துருவோம். இது QCLோட நம்பர்னு சொல்லுவோம். ஸோ உங்களோட நேம் இருக்கும், என்ன கோர்ஸ்ல கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க உங்களுக்கு வந்து இருக்கும். உங்களுக்கு இதுதான் நம்மளோட சர்டிபிகேட். உங்களுக்கு டேட் இதுலயும் வந்து மென்ஷன் ஆயிருக்கும். சர்டிபிகேட் வந்து ஓவரால் வேலிட். இந்த எனக்கு இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 50+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ராட்ல வந்து பிளேஸ் ஆயிருக்காங்க. அவங்க எல்லாமே இந்த சர்டிபிகேட் வச்சுதான் நிறைய இடத்துல வந்து பிளேஸ் ஆயிருக்காங்க. லோக்கல்ல ஜாப் போறவங்க எல்லாருமே இந்த சர்டிபிகேட் காமிச்சுதான் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்க எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து அப்ராட்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்குன்னு நிறைய பேர் क्वेश्चन கேட்பாங்க. உங்களோட சர்டிபிகேட் அப்ராட்ல எப்படி வேலிட் இருக்குன்னு கேட்பாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 50+ ஸ்டூடெண்ட்ஸ் அப்ராட்ல இந்த சர்டிபிகேட் வச்சு நிறைய பேர் ஜாயின் பண்ணிருக்காங்க. ஸோ அப்ராடோட ப்ரொசீஜர் எப்படின்னா, நீங்க வெளிநாட்டுல வந்து எந்த நாட்டில் நீங்க வேலை தேடுறீங்களோ அங்க ஒரு ப்ராசஸ் வச்சிருப்பாங்க. மேக்ஸிமம் நம்மளுக்கு வந்து UAE கண்ட்ரிஸ் அது மாதிரி தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் போயிருக்காங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளோட சர்டிபிகேட் ஒன்று சப்மிட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா இங்க 1 year ஒர்க் பண்ணிட்டு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட்டும் அவங்க சப்மிட் பண்ணுவாங்க. ஸோ அப்ராட்ல வந்து ஏதாவது ஒரு சிசிடிவி இன்ஸ்டியூட்ல நீங்க சர்டிபிகேட் கோர்ஸ் முடிச்சிருக்கணும். பிளஸ் உங்களுக்கு 1 year ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு 6 month ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் மினிமம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருப்பாங்க. அந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்க அப்ராட்ல நீங்க அப்ளை பண்ணலாம். ஸோ அப்ராட்ல அப்ளை பண்ணோடனே டைரக்டா உங்களுக்கு வந்து சிசிடிவி இன்ஜினியர் கேட்டகரியில போக முடியாது. அப்ராட்ல 3 கேட்டகரி வச்சிருப்பாங்க. ஒன்னு வந்து சிசிடிவி இன்ஜினியர்ஸ்னு தனியா இருப்பாங்க. அதுக்கப்புறமா கான்ஃபிகரேஷனுக்கு தனியா ஆள் இருப்பாங்க. ஸோ 3வது கேபிள் லேயிங் தனியா இருப்பாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் உள்ளக போகும்போது ஒரு கேபிள் லேயிங் அந்த செக்ஷன்ல தான் நீங்க உங்களால போக முடியும். அங்க போய் கொஞ்ச நாள் நல்லா கத்துட்டு அங்க அந்த நாட்டுல வந்து ஒரு கோர்ஸ் வந்து வச்சிருப்பாங்க, சர்டிபிகேட் கோர்ஸ் வச்சிருப்பாங்க. அந்த சர்டிபிகேட் கோர்ஸ் முடிச்சிட்டாதான் நீங்க அந்த நாட்டுல சிசிடிவி இன்ஜினியரா நீங்க ஆக முடியும். இப்ப நம்ம இந்தியால வந்து இது மாதிரி கோர்ஸ் முடிச்சுட்டு நீங்க சிசிடிவி இன்ஜினியர் ஆகலாம். பட் அங்க வந்து ஒரு இதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கும். அந்த ப்ராசஸ் நீங்க கம்ப்ளீட் பண்ணாதான் உங்களுக்கு அங்க பிசினஸ் அண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும்.
நெக்ஸ்ட் எல்லாரும் கேட்கறது சார் நீங்க ஜாப் வாங்கி கொடுப்பீங்களா, ஜாப் 100% ஜாப் அஷூரன்ஸ் இருக்கான்னு கேட்பாங்க. எங்க கிட்ட 100% ஜாப் அஷூரன்ஸ் என்ற கேட்டகரி வந்து கிடையாது. நாங்க வந்து என்ன பண்ணோம்னா ஜாப் அசிஸ்டன்ஸ் பண்ணோம். அதாவது எங்க ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டுக்கு மந்த்லி ஒரு 4 calls to 5 calls வந்து வெளியே எல்லா கம்பெனிலும் வரும். எங்களுக்கு வந்து ஏதாவது கேண்டிடேட் இருந்தா கொடுங்கன்னு சொல்லி எங்கிட்ட வந்து அவங்க மெயில் அனுப்புவாங்க, ஒரு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புவாங்க. நாங்க இதுக்கு தனியா ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்கோம். ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் பேட்சிங் சேரும்போது குரூப் வச்சிருப்போம். அந்த குரூப்ல என்ன பண்ணுவோம்னா இது மாதிரி என்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ அதை அப்படியே ஃபார்வர்ட் பண்ணிடுவோம். உங்களுக்கு நீங்க டைரக்டா அந்த ஜாபுக்கு நீங்க அப்ளை நீங்க பண்ணிக்கலாம். ஓவரால் தமிழ்நாடு வரைக்கும் நம்மகிட்ட வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து வரும். நம்பர் 1. நம்பர் 2 வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஓஎல்எக்ஸ் அதெல்லாம் பாத்தீங்கன்னா வாண்டட் சிசிடிவி டெக்னீஷியன்ஸ் நிறைய இருக்கு. ஆர் நீங்க கூகுள்ல வந்து சிசிடிவி கம்பெனி நியர்பை சிசிடிவி கம்பெனி போட்டீங்கன்னா நிறைய லிஸ்டிங் வரும். அதுல எந்த சிசிடிவி கம்பெனில பார்த்தாலும் உங்களுக்கு வந்து ஜாப் வந்து வேகன்சி நிறைய இருக்கு. எல்லார்ட்டையுமே வேகன்ட் இங்க நிறைய இருக்கு. சிசிடிவி டெக்னீஷியன் இருக்கு. நீங்க டைரக்டா இது மாதிரி என்கொயரி பண்ணி நீங்க வந்து ஜாப் வந்து போய் சேரலாம். எங்க கிட்ட வந்து ஜாப் அசிஸ்டன்ஸ் மட்டும் தான் இருக்கு. நாங்க அஷூரன்ஸ் கொடுக்க மாட்டோம். நம்ம கிட்ட மேக்ஸிமம் எல்லா ஸ்டூடெண்ட்டுமே வெளியூர்ல வந்து படிக்கிறாங்க. சென்னை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மி. ஸோ வெளியூர்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் என்ன கேட்பாங்கன்னா சார் எங்களுக்கு ரூம்ஸ் அகாமடேஷன் ஃபுட் நீங்க கொடுப்பீங்களான்னு கேட்பாங்க. ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க ரூம்ஸ் அகாமடேஷன்ஸ் நம்ம ஃபுட் நம்ம ப்ரொவைட் பண்றதுல நம்ம இங்க ஒன்லி சிசிடிவி ட்ரைனிங் மட்டும் தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். பட் எங்களால வந்து கைடன்ஸ் வந்து கொடுக்க முடியும். நம்ம கிட்ட இருக்க மேக்ஸிமம் எல்லா ஸ்டூடெண்ட் வந்து சென்னைக்கு வந்தாங்கன்னா ஒன்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ரிலேஷன்ஸ் வீட்டுல தங்கிடுறாங்க. அப்படி இல்லாட்டி எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்ல கெனட் லேன் ஒரு சந்து இருக்கு. அங்க மேக்ஸிமம் ஹோட்டல் மாசா ஹோட்டல் இங்க தான் எங்க ஸ்டூடெண்ட் எல்லாரும் அகாமடேட் பண்ணிருக்காங்க. அங்க வந்து ரூம் ரெண்ட் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 400 rupees தான் ரூம் ரெண்ட் அங்க இருந்து சார்ஜ் பண்றாங்க. சோ நீங்க வந்து ஒரு நைட்டு கிளம்பி நீங்க வெள்ளிக்கிழமை மார்னிங் வரீங்கன்னா வெள்ளிக்கிழமை மார்னிங் ஒரு 6 மணி 7 மணி எத்தனை மணிக்கு வந்தாலும் நீங்க அங்க செக் இன் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு வெள்ளிக்கிழமை நீங்க அங்க தங்குவீங்க, சனிக்கிழமை தங்குவீங்க, ஞாயிற்றுக்கிழமை மார்னிங் நீங்க செக் அவுட் பண்ணிட்டு நம்ம நேரா ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டுக்கு வந்து இங்க கிளாஸ் முடிஞ்ச உடனே இங்க தான் டைரக்டா நீங்க வந்து ஊருக்கு போயிடலாம். அப்போ உங்களுக்கு ஓவரால் பாத்தீங்கன்னா 2 நாள் தான் ரூம் ரெண்ட் வரும். 400 800 ஆயிடும். ஃபுட் ஒரு நாளைக்கு மிஞ்சி போனா 300 rupees வரும். ஒரு 3 நாள் ஃபுட் நீங்க சேர்த்தா கூட ஒரு 1000 வரும். ஓவரால் பாத்தீங்கன்னா ஒரு 3000 rupees தான் இங்க வந்து சென்னைக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் இருக்கு. 3000 rupeesலயே உங்க எக்ஸ்பென்ஸ் எல்லாமே கவர் ஆயிடும். ஸோ நெக்ஸ்ட் கேட்கறது எல்லாமே சார் இந்த பேட்ச் நான் சேர்னா என்ன சார் ப்ராசஸ்? நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ப்ரீ புக்கிங் மட்டும் தான் எடுக்கிறோம். ப்ரீ புக்கிங்னா இன்கேஸ் உங்களுக்கு இந்த பேட்ச் ஜாயின் பண்ணா இந்த கோர்ஸ் ஃபீஸ் 9000 rupees நீங்க வந்து பே பண்ணிட்டு அந்த பேட்சுக்குள்ள நீங்க ஸ்லாட் புக் பண்ணலாம். ஏன்னா இது லிமிடெட் சீட்ஸ்னால 4 சீட் இருக்கனால நம்ம வந்து யார் ஃபர்ஸ்ட் பே பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்ல நம்ம வந்து கொடுக்குறோம். ஆர் நீங்க என்ன பண்ணலாம்னா ஒரு சில பேருக்கு வந்து இந்த சேலரி டேட் அது மாதிரி ஏதாவது கன்ஸ்டன்ட் இருந்துச்சுன்னா நீங்க ஒரு 3000 rupees அட்வான்ஸ் பே பண்ணிட்டு பேலன்ஸ் 6000 வந்து நீங்க ஜாயினிங் டேட் அப்போ நீங்க பேமெண்ட் பண்ணலாம். ஸோ நம்ம கிட்ட ஒன்லி ப்ரீ புக்கிங்ல மட்டும் தான் இந்த கோர்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு. டைரக்டா வந்து சேர்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் எங்கிட்ட கிடையாது. இதுக்கு மேல உங்களுக்கு டீடைல்ஸ் வேணா எங்களோட நம்பர் ஆபீஸ் நம்பர் வந்து 9962227286 இந்த நம்பர் கால் பண்ணுங்க. மேலும் என்ன டீடைல்ஸ் வேணாலும் நாங்க எக்ஸ்பிளைன் பண்றோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.